ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? ஒரு பக்கம் முதல்வர் அவருடைய குடும்பத்த பிரிஞ்சு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அந்த வருத்தத்துல நாங்க அதிகமா இருக்கிறோம். இந்த டைம்ல நீங்க இந்த மாரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுடைய மகன், மகள், மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ அழகான, அன்பான குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஆனா, அவங்கள மறந்துட்டு இந்த மாரி ஒரு நல்ல நாள்ல நீங்க ஏன் இந்த மாரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மொத்த சமூக தளங்களுமே முதல்வருடைய அப்பா அம்மாவான ஷோபா மற்றும் சந்திரசேகரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக தான் முதல்வரோடைய அப்பாவான சந்திரசேகரோட பர்த்டே அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. அந்த பிறந்த நாளை குடும்பமாக சேர்ந்து ரொம்பவும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிட்ட த்ரிஷா வந்து அந்த பர்த்டேல இருந்த பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வைரலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேரிங் செரமனிலேயே ஷோபா சந்திரசேகர் அவங்கள நடிகை த்ரிஷாவை ஹக் பண்ணி பிளஸ் பண்ணனதுக்கே நிறைய விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்துச்சு. ஸ்வேரிங் செரிமனிக்கு உங்களுடைய மருமகள், பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த ஒருத்தர்கிட்ட உங்களால எப்படி அவ்வளவு சிரிச்சு பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு பதில் தர மாதிரி தான் நடிகர் சஞ்சீவோட வைஃபான பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ரொம்பவும் பொதுவான சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்கு திருமணமானதுக்கு அப்புறம் கூட நடிகை த்ரிஷாவுக்கும் ஃபேமிலிக்கும் நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நல்ல பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நேச்சர், பழகுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை ஈஸியாக கவர்ந்துட முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்ல பர்சன். ஸோ அவங்களுடைய பர்த்டே விஷ் பண்ணின விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சை ஆகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஷோபா சந்திரசேகர் மேலே அவங்களும் அளவு கடந்தமான அன்பு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு விஜய் மற்றும் த்ரிஷா அவங்களோட நட்பு அப்படிங்கிறது இருக்கோ அதை விட அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டு இந்த விஷயத்தை பெருசு பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆல்வேஸ் மீடியா இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குறதுல தான் மும்மரதமாக இருக்காங்க. அது ஏன் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே புரியல. ஏன்னா எந்த இடத்துலையுமே விஜய் வந்து அவருடைய டிவோர்ஸ் கிளாரிஃபிகேஷனை பற்றியோ இல்லை நடிகை த்ரிஷா கூட வந்த கிசுகிசுவை பற்றியோ எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் கொடுக்காத பட்சத்தில் தேவையில்லாத அந்த விஷயத்தை பெருசு பண்ணி பேசுறது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விஜயை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவருடைய ஒவ்வொரு செய்கையும் அதில் இருக்கிற அர்த்தமும் நல்லா புரியும். ஏன்னா அவர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் ஃபார்வர்டாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தனக்கு செஞ்சவங்களுக்கு திருப்பி ஏதாவது நல்லது செய்யணும், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னும் அவர் பாடுபட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்துக்காக அந்த மனுஷனை செயல்பட விடுங்க. அவர் தேவையில்லாமல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்காதீங்க. ஃபேமிலி பிரச்சனையை ஒரு மனுஷனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் ஏற்படுற பிரச்சனை அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.